அப்பப்போ நீ எதாவது படம் பார்த்தனா நல்லா இருக்கும், அதை பற்றி நல்லா பேசலாம். நான் தான் இது அனுப்பிச்சிருந்தேனே, இந்த படமும் நல்லா இருக்குன்னு தானே போட்டிருந்தாங்க. அது இல்லைடா, அப்பப்போ நீ எதாவது படம் பார்த்துட்டு வந்து நீ அதை பற்றி பேசலான்ற. ஓகே ஓகே ஷால்வி. வணக்கம் வியூவர்ஸ். ஒரு நிமிஷம். ஓகே வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி அஸ்வத் இங்கே வந்திருக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக அவன் பார்த்துருந்த ஒரு சில படங்களை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு தான். என்ன படம் தம்பி? நம்ம பார்த்த படம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நானும் பார்த்துருக்கேன் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் 6லிருந்து 60 வரை, தெய்வ மகன், இந்த மாதிரி படம்லாம் நான் பார்த்துருக்கேன். அது எல்லாரும் பார்க்கறது தான். அதுவும் நீங்கள் 10 வருஷம் முன்னாடி போயிட்டீங்க. சரி, நேத்தி மார்க்கன் பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? நல்லா தான் இருந்தது. எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, நிறைய தடவை முன்னே நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே சொல்லியிருப்போம், படம்னா அதுக்காக 5 பாட்டு 6 பாட்டு இருக்கணும்னு அவசியமா? தேவையில்லை, பாட்டே தேவையில்லை. அது அந்த பாயிண்ட்டை வந்து இவங்க ரொம்ப சாலிடாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தனால ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இந்த படத்தில் தேவையில்லாத பாடல்களே கிடையாது. ரன் டைம் எவ்வளோ நேரம் இருந்தது? 2.25 மணி நேரம் இருந்திருக்குமா? 2 hours 10 minutes இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருந்த மாதிரி ஞாபகம். ஓகே, அது இதில் போட்டாலே இப்போ வந்துருமே, மார்கன் ரன் டைம் 2 hours 12 minutes மேலே இருக்கு பாருங்க. இருக்கா? 2 hours 12 minutesங்க. ஆனால் 2 hours 12 minutes மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. அதுதான் ஜோக்கு. எனக்கு 1 hour 50 minutes மாதிரி தான் ஃபீலே ஆச்சு. லேக்லாம் ஆகலை இல்லையா? நல்லா இருந்தது. எனக்கு வந்து அந்த சித்தர்கள் பார்ட்டெல்லாம் க்ரேஸியாக இருந்தது. சூப்பர். நிறையா ஆக்சுவலாக நேச்சருக்கு நமக்கு தெரியாத அளவுக்கு பவர் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியாது. அதை விட்டு விலகிட்டோம், நமக்கு டைமும் இல்லை. ஸோ அதனால் இயற்கையோடு ஒன்றி இருந்தால் நம்ம நிறையா பவர்ஸ் அன்லீஷ் பண்ண முடியும். இது எப்படி சொல்லலாம்னா, விவேக் சொல்லுவார்ல, எனக்குள்ளே நிறைய பவர்ஸ் இருக்குடா. எதில்? ஐயோ, உத்தமபுத்திரன்ல. அதெல்லாம் நான் காமிச்சேன். அவர் வந்து ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுவார் அதில். இது வந்து பார்த்தோன்னா பாஸ்ட்டை. ஸோ அதான் அல்டி. ஸோ நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரைம் த்ரில்லரை பார்க்கலாம். ஆமாம், நிஜமா டிஃப்ரெண்ட்டான க்ரைம் த்ரில்லர். எஸ், உண்மைதான். நல்ல படம் பாருங்கள். கடைசியில் நல்ல சோஷியல் மெசேஜும் கூட. பயங்கரமான சோஷியல் மெசேஜ். மஸ்ட்டு வி ஷுட் அப்ரிஷியேட். ஏன்னா ஆல்ரெடி நானும் பரதம் பேசியிருப்போம். ஓகே, அதே தான். படத்தில் ஹீரோயினும் கிடையாது. இது எப்படின்னா, ஒரு ஹீரோ ஹீரோயின் யாருமே எப்படி தெரியலடா. யார் ஹீரோ சொல்லு? விஜய் ஆண்டனி ஹீரோவா? விஜய் ஆண்டனி வந்து கதையில் ஒரு ஆள் மாதிரி அப்படிதான் இருக்கு. எல்லாருமே அப்படி இருந்தாங்க. அவங்க ரோலை அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இதில் இவர் தான் ஹீரோ, அவர் தான் ஹீரோன்லாம் யாரையும் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு பாட்டு தான் இருந்தது. அது சினாரியோ அப்படியே சீன்ஸ் வந்ததுனால பாட்டும் பெருசா இல்லை, போர் அடிக்காது. மேசிவ்ங்க, மேசிவ், குட் ஒன். இது வந்து இப்போது எங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிற மாதிரியே தான் எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நான் மேசிவ் தான் சொல்லுவேன். நல்ல படம், போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா பிரைம் வீடியோவில் வருது, நீங்கள் அதை செக் பண்ணி வெயிட் பண்ணி அதில் கூட பார்த்துக்கோங்க. பட் மாஸ் சூப்பர். சரி, இது வந்து தியேட்டரில் ஓடுற படம். இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா, தியேட்டரில் இல்லாத ஒரு சில படங்களையும் நாங்கள் பார்த்தோம். என்ன படம் சொல்லுங்கள்? ஒன்று வந்து 12th ஃபெயில். 12th ஃபெயில் எப்படி இருந்தது உங்களுக்கு? 12th ஃபெயில் வந்து நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். நீ திரும்ப அனுப்புனதுனால நான் திரும்பியும் பார்த்தேன். ஏன்னா அது ஒரு கிரேசியான ஒரு ஸ்டோரி, நல்ல மோட்டிவேஷ்னல் ஃபிலிம். ஆமாம், நான் காப்பி அடிக்கிறது நிறுத்திட்டேன், அவ்வளோதான். கடைசியில் அதை சொல்லுவாப்பில் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் அதுவும் வந்து ப்ரைமில் இருக்குல்ல? அது ப்ரைமில் இல்லை, ப்ரைமா நெட்ஃப்ளிக்ஸா? இல்லை, ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. ஹாட்ஸ்டாரா? சரி, ஓகே, அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாங்க. இது ஆக்சுவலாக ஒரிஜினல் ஸ்டோரி, பட் இவங்க கண்டிப்பாக மசாலா ஆட் பண்ணியிருப்பாங்க சினிமாக்காக. பட் இது ஒரு நல்ல கதை. எஸ், ட்ரூ. பாருங்கள், பார்த்துட்டு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலும் உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா மோட்டிவேஷனலாக ஒரு சில ஸ்டோரி படம் ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்துருப்பாங்கண்ணா. நல்ல ரீச் ஆகிடுச்சு நம்ம தமிழ்லேயே. ஏன்னா தமிழ் டப்பிங்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்ல ரீச் ஆகிடுச்சு. சரி, இதே மாதிரி வேறு என்ன படம் இருக்குது? சூப்பர் 30 பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? அது கொஞ்சம் கடுசு. அது எதுக்குமே பயப்பட மாட்டேங்குது, என்ன பண்ணுறது. ஸோ அதுவும் சூப்பர். ஐஐடி பற்றி இது வரைக்கும் தெரியாத யாரும் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா முன்னெல்லாம் வந்து AIEEE எக்ஸாமே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ இதில் வந்து ஐஐடியில் ஜாயின் பண்ணுறதுக்கு 30 ஸ்டூடெண்ட்டை நான் செலக்ட் பண்ணுவேன். அந்த 30 ஸ்டூடெண்ட்வே உள்ளே போவாங்கங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் அவங்க வந்து பேக்வர்டாக நல்லா கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸாக அதெல்லாம் வந்து அதான் இது எல்லாமே எப்படி தெரியுமாங்க இருக்கு, கனவு காண்ற மாதிரி இருக்குங்க இந்த படங்கள்லாம். இப்படியும் ஒருத்தர் வாழ்ந்தாரா அப்படி இருக்கு. ஆனந்த் சாரோட அதான் டீச்சிங் ஸ்கில்லாக இருக்கட்டும், எப்படி அவரை கஷ்டப்பட்டு வர ஆனந்த் குமார் இல்லை, ஆனந்த் குமார் மேசிவ். ஸோ அதுவும் வந்து சூப்பர்.
நோ செகண்ட் தாட்ஸ், நோ கமெண்ட்ஸ். நல்ல படம் பார்க்கலாம். அது இத்தனைக்கும் நான் ஹிந்திலேயே பார்த்தேன். அது தமிழ் டப்பிங் கிடையாது, ஆனால் ஹிந்தியில் பார்க்கலாம் வித் சப்டைட்டிலோட. அதான் பார்க்கும்போது சில விஷயங்கள்லாம் சில படங்கள்லாம் நமக்கு லைட்டாக போராத அடிக்கும்டா. இப்போ சப்டைட்டில்லாம் இருக்குன்னு போது சப்டைட்டில் பார்த்து நான் அப்படி ஒப்பேட்டிக்கலாம்னு வச்சுக்கேன். இருந்தாலும் இதில் வந்து எப்படி இப்படி ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப க்யூரியஸ் ஆகிடுவோமா, அப்படியே போயிடுது. ஸோ சமதான். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ நாங்கள் பார்த்த நல்ல அதாவது நம்ம அஸ்வத் அவைலபிளாக இருக்கான்னா இந்த மாதிரியான படங்களை வந்து உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணுவோம். எஸ், ஆமாங்க. ஸோ வேறு லெவலில் இருந்தது. அதை திரும்பியும் ஒரு தடவை வந்து ஞாபகப்படுத்துறதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஓகேங்க. ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் ரீசெண்டாக பார்த்த படம். தியேட்டரில் 1, ஆஃப் த ஸ்க்ரீன் 2, அதாவது தியேட்டரில் இல்லாமல் 2 படங்கள். ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இருந்ததுன்றனால உங்ககிட்ட கன்வே பண்ணிடலான்னு பார்த்தோம். ஸோ நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். எதை கேட்குறேன்னா மார்கன் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். 12th ஃபெயிலாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் படமே பிடிச்சிரும். அது வேற வழி இல்லை. சரியா? சரி, மார்க்கனில் உங்களுக்கு பிடிச்ச சீனியா? அதுதான் கொஞ்சம் புதுசு. அதனால நீங்கள் சொல்லுங்கள் எந்த சீன் பிடிச்சிருந்ததுன்னு. கிரேசியாக இருக்கும். ஓகேங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாதிருக்கோம். சிவபரணி, அஸ்வத், பார்க்கலாம். பாய். நான் நிறுத்திட்டு வரேன். வெயிட் பண்ணு. ஐடிசி ரிப்போர்ட் பற்றி பேசலாமா?